இந்த வீடியோ உங்க கண்ணுக்கு பட்டது சாதாரணம் இல்லைங்க. இதுக்கு பின்னாடி ஒரு காரணம் இருக்கு. சமீப காலமா உங்க மனசுல ஓடிட்டு இருக்கும் கேள்விகள், எப்ப நல்ல மாற்றம் வரும்னு நினைச்ச அந்த எண்ணங்கள், அதுக்கான பதில் இங்க இருக்குங்க. வாழ்க்கை சில நேரம் நம்மள சோதிக்குங்க. ஆனா அந்த சோதனைகள நம்ம உயர்த்தத்தான் வந்திருக்குங்க. முருகனின் அருள் உங்க கூட இருக்கு. நம்பிக்கைய விடாதீங்க. ஓம் முருகா போற்றி, ஓம் முருகா போற்றி. வாங்க இப்போ உங்க ராசிக்கான பலனை பார்க்கலாமுங்க. வணக்கம் கும்பராசி சொந்தங்களே. இதுவரைக்கும் நீங்க எத்தனையோ ஜோதிட பதிவுகளை பார்த்திருப்பீங்க. எத்தனையோ ஜோசியர் பல விஷயங்களை சொல்லியிருப்பாங்க. ஆனா இன்னைக்கு நான் சொல்ல போற விஷயம் உங்க வாழ்க்கையே தலைகீழா புரட்டை போட போகுதுங்க. ரொம்ப நாளா மனசுக்குள்ள ஒரு பாரத்தோடவே சுத்திட்டு இருக்கீங்க இல்லையா? ஏதோ ஒரு விஷயம் நம்மளை அழுத்துதே, நமக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குதுன்னு எத்தனையோ ராத்திரிகள் தூங்காம முழிச்சு அழுதுருப்பீங்க. உங்க கண்ணீருக்கெல்லாம் ஒரு முடிவு கட்டக்கூடிய நேரம் நெருங்கிடுச்சுங்க. குறிப்பா இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்க வாழ்க்கையில யாருமே எதிர்பார்க்காத ஒரு மாபெரும் திருப்பு முனை நடக்க போகுதுங்க. அதுவும் அந்த எஸ் அப்படிங்கிற எழுத்துல பேர் தொடங்கும் ஒரு நபர்ல உங்க வாழ்க்கையில ஒரு பிரம்மாண்டமான சம்பவம் நடக்க காத்துட்டு இருக்குதுங்க. இந்த சம்பவத்தை இந்த உலகத்துல எந்த கொம்பனாலும் தடுத்து நிறுத்தவே முடியாதுங்க. இது என்ன சம்பவம், யார் அந்த எஸ் அப்படிங்கிற நபர் அப்படின்னு தெரிஞ்சுக்க உங்க மனசு எவ்வளவு ஆர்வமா இருக்குன்னு எனக்கு நல்லாவே புரியுதுங்க. கும்பராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் கடந்த சில வருஷங்களா ஒரு கடுமையான போராட்டத்தை தான் சந்திச்சுட்டு இருக்கீங்க. ஜென்ம சனி நடக்குது, 7.5 சனி நடக்குதுன்னு பலரும் பலவிதமா உங்களை பயமுறுத்தி இருப்பாங்க. நீங்களும் அதையெல்லாம் நினைச்சு பயந்து போய் ஒவ்வொரு அடியையும் ரொம்ப கவனமா எடுத்து வச்சுட்டு இருப்பீங்க. ஆனா உண்மையை சொல்லணும்னா உங்களை மாதிரி ஒரு தைரியசாலி இந்த உலகத்துல யாருமே கிடையாதுங்க. எவ்வளவு பெரிய அடி விழுந்தாலும் சரி, சட்டுன்னு சுதாரிச்சுக்கிட்டு எந்திரிச்சு நிக்கிற அந்த குணம் தான் உங்க பலமேங்க. ஆனா சமீப காலமா அந்த பலமே கொஞ்சம் குறைஞ்சு போன மாதிரி ஒரு உணர்வு உங்களுக்குள்ள இருக்குங்க. என்னடா வாழ்க்கை இது, ஒரு சின்ன சந்தோஷம் கூட கிடைக்க மாட்டேங்குதே, செஞ்ச வேலைக்கு உரிய அங்கீகாரம் இல்லையே, நம்பினவங்க எல்லாம் முதுகுல குத்துறாங்களேன்னு ரொம்பவே நொந்து போயிருப்பீங்க. சொந்தக்காரங்க மத்தியிலும் சரி, நண்பர்கள் மத்தியிலும் சரி, உங்களுக்கு ஒரு பெரிய அவமானம் நடந்திருக்கலாமுங்க. அதையெல்லாம் வெளியே சொல்ல முடியாம உள்ளுக்குள்ளேயே வெம்பி போயிருப்பீங்க. ஆனா இப்ப கிரக நிலைகள் எல்லாம் உங்களுக்கு சாதகமா மாற தொடங்கிடுச்சுங்க. குறிப்பா இனி வரக்கூடிய நாட்கள்ல கிரகங்களோட சஞ்சாரம் ஒரு மிகப்பெரிய ஜாலத்தை உங்க வாழ்க்கையில செய்ய போகுதுங்க. இத்தனை நாளா உங்களை யாருக்கெல்லாம் பிடிக்கலையோ, யாரெல்லாம் உங்களை ஏளனமா பார்த்தாங்களோ அவங்க கண்ணு முன்னாடியே நீங்க ராஜாவா வலம் போற நேரம் வந்துருச்சுங்க. இதுல ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, நான் ஆரம்பத்துல சொன்ன அந்த எஸ் அப்படிங்கிற எழுத்துல பேர் ஆரம்பிக்கிற நபர் தான் இதுக்கெல்லாம் ஒரு முக்கிய காரணமா இருக்க போறாருங்க. அவர் உங்களுக்கு ரொம்ப நெருக்கமானவரா இருக்கலாம், இல்ல உங்க கூட வேலை செய்யறவரா இருக்கலாம், இல்ல இதுவரைக்கும் நீங்க பார்க்காத ஒரு புது நபரா கூட இருக்கலாம். ஆனா அவர் மூலமா உங்களுக்கு வரப்போற அந்த ஒரு செய்தி அல்லது அவர் செய்ய போற அந்த ஒரு காரியம் உங்க தலையெழுத்தையே மாத்தி எழுத போகுதுங்க. சிலருக்கு இது தொழில் ரீதியான ஒரு பெரிய வாய்ப்பா இருக்கலாம். ரொம்ப நாளா ஒரு வேலைக்காக காத்துட்டு இருப்பீங்க. பல இடங்கள்ல ஏமாற்றமே மிஞ்சி இருக்குங்க. ஆனா இந்த எஸ் பெயர் கொண்ட நபர் மூலமா உங்களுக்கு ஒரு அருமையான வேலை வாய்ப்பு கிடைக்கலாம். நீங்க சொந்தமா தொழில் செய்யறவரா இருந்தா உங்க தொழிலை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகக்கூடிய ஒரு பெரிய முதலீடோ அல்லது ஒரு பெரிய ஒப்பந்தமோ இந்த நபர் மூலமா உங்களுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்குதுங்க. குடும்பத்துல ரொம்ப நாளா இருந்த பிரச்சனைகள் தீர்ந்து கணவன் மனைவிக்குள்ள ஒரு நல்ல புரிதல் வர்றதுக்கு இந்த நபர் ஒரு பாலமா இருக்க போறாரு. சில பேருக்கு வழக்கு விவகாரங்கள்னு அலைஞ்சிட்டு இருப்பீங்க. அதுல கூட ஒரு நல்ல தீர்ப்பு உங்க பக்கம் வர்றதுக்கு இந்த நபர் ஒரு முக்கிய சாட்சியாகவோ அல்லது உதவியாகவோ இருப்பாருங்க. ஆனா இதுல நீங்க ரொம்ப கவனமா இருக்க வேண்டிய ஒரு விஷயமும் இருக்குதுங்க. இந்த காலகட்டத்துல உங்க உணர்ச்சிகளை நீங்க ரொம்பவே கட்டுப்படுத்திக்கணும். யாராவது உங்களை கோவப்படுத்துற மாதிரி பேசினா கூட அமைதியா போயிடுங்க. ஏன்னா நீங்க கோவப்பட்டா அதுவே உங்களுக்கு எதிராக மாறதுக்கான வாய்ப்பு இருக்குதுங்க. அதே மாதிரி யார்கிட்டையும் உங்க மனசுல இருக்கிற ரகசியங்களை எளிதா பகிர்ந்துக்காதீங்க. குறிப்பா உங்க எதிர்கால திட்டங்களை பத்தி யார்கிட்டையும் இப்போதைக்கு சொல்ல வேண்டாமுங்க. நேரம் வரும்போது உங்க செயல்கள் மூலமா அதை அவங்களுக்கு புரிய வைங்க. இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்களுக்குள்ளேயே ஒரு புதிய சக்தி பிறக்கிறத நீங்க உணர முடியுங்க. முகம் எப்பவும் போல இல்லாம ஒரு புது பொலிவோட இருக்கும். மனசுக்குள்ள ஒரு இனம் புரியாத சந்தோஷம் குடிகொள்ளுங்க. இத்தனை நாளா இருந்த இருட்டு விலகி ஒரு பிரகாசமான வெளிச்சம் உங்க வாழ்க்கையில வீச போகுது. கஷ்டம் பத்தி சொல்லணும்னா கடந்த கொஞ்ச காலமா கையில காசே நிக்கல, வந்த பணம் வந்த வழியில போகுதுன்னு எவ்வளவு கவலைப்பட்டிருப்பீங்க. உங்களை நம்பி கடன் கொடுத்தவங்க கொஞ்சம் தரக்குறைவா பேசினப்ப தற்கொலை பண்ணிக்கலாம்னு கூட சில நேரங்கள்ல உங்களுக்கு தோணி இருக்குங்க. அவ்வளவு மன உளைச்சல், அவ்வளவு அவமானம், ராப்பகலா மாடா உழைச்சாலும் அந்த உழைப்புக்கு ஏற்ற பலன் நமக்கு கிடைக்கலையேன்னு நிறைய தடவை புலம்பி இருப்பீங்க. ஆனா உங்க குலதெய்வம் உங்களை ஒருபோதும் கைவிடலைங்க. இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்க வாழ்க்கையில எஸ் அப்படிங்கிற எழுத்துல பேர் தொடங்குற நபர் மூலமா யாருமே எதிர்பாராத ஒரு பெரிய பணவரவு உங்களுக்காக காத்துட்டு இருக்குதுங்க. நீங்க அடைக்க நினைச்ச கடனை எல்லாம் முழுசா அடைச்சிட்டு ரொம்ப நிம்மதியா பெருமூச்சு விட போறீங்க. சொந்த பந்தங்கள் மத்தியில உங்களை ரொம்பவே ஒதுக்கி வச்சிருப்பாங்க. எந்த ஒரு சுபகாரியத்துக்கும் உங்களை கூப்பிடாம, அப்படியே கூப்பிட்டாலும் உங்களை ஒரு ஆளா மதிக்காம ரொம்ப அலட்சியமா நடந்திருப்பாங்க. அதெல்லாம் நினைச்சு நீங்க தனிமையில உட்கார்ந்து வடிச்ச கண்ணீருக்கு அளவே கிடையாதுங்க. ஆனா இனிமே காலம் உங்களுக்காக முழுசா மாறப்போகுதுங்க. நேத்து வரைக்கும் உங்களை ஏளனமா பேசினவங்க, உங்களை பார்த்து சிரிச்சவங்க எல்லாம் நாளைக்கு உங்க உதவிக்காக உங்களை தேடி வந்து நிக்க போறாங்க. அந்த அளவுக்கு சமுதாயத்துல உங்க செல்வாக்கு ரொம்ப உயரப்போகுதுங்க. நான் மேல சொன்ன அந்த எஸ் அப்படிங்கிற நபர் உங்களுக்கு ஒரு பெரிய அரணா இருந்து உங்களை ஒரு நல்ல இடத்துல கொண்டு போய் உட்கார வைக்க போறாருங்க.
உங்கள் மதிப்பும் மரியாதையும் பல மடங்கு கூட போகுதுங்க. இன்னொரு பக்கம் உங்கள் உடம்பு விஷயத்தில் ஏகப்பட்ட பிரச்சனைகளை சந்திச்சிருப்பீங்க. ஆஸ்பத்திரிக்கும் வீட்டுக்குமா அலைஞ்சது தான் மிச்சமாக இருந்திருக்கும். எந்த மருத்துவரை பார்த்தாலும் பிரச்சனை என்னன்னு சரியாக தெரியாமல் மனசளவுலையும் உடல் அளவுலையும் ரொம்பவே தளர்ந்து போயிருப்பீங்க. சின்ன சின்ன வேலை செஞ்சால் கூட ரொம்ப சோர்வாக உணர்ந்திருப்பீங்க. இனிமேல் அந்த கவலையும் உங்களுக்கு கட்டாயம் வேண்டாமுங்க. சரியான மருத்துவ ஆலோசனையும் சரியான வழிகாட்டலும் அந்த நபர் மூலமாக உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க. உங்கள் ஆரோக்கியம் நல்லபடியாக மேம்பட்டு பழையபடி ரொம்ப சுறுசுறுப்பாக எல்லா வேலைகளையும் செய்ய ஆரம்பிப்பீங்க. உங்கள் முகத்திலேயே ஒரு புது தெளிவு வரப்போகுதுங்க. நீங்களே கண் கூட பார்க்க முடியுங்க. இது வரைக்கும் நீங்கள் பட்ட கஷ்டம் அவமானம் எல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் இனிமேல் உங்கள் வாழ்க்கை முற்றிலுமாக ஒரு புது பாதையில் ரொம்ப வேகமாக பயணிக்க போகுதுங்க. கும்பராசிக்கு இப்போ இருக்கிற கிரக அமைப்புகள் எல்லாமே உங்களுக்கு பெரிய யோகத்தை தான் வாரி வழங்க போகுதுங்க. உங்கள் எண்ணங்கள் கனவுகள் எல்லாம் ஈடேறக்கூடிய அருமையான நேரம் இதுங்க. அதனால் பழசையே நினச்சிட்டு அழுதுட்டு இருக்காம எதை நினச்சோம் இனிமேல் கவலைப்படாமல் தைரியமாக இருங்க. நல்லது மட்டுமே நடக்கும்னு முழு மனசோட நம்புங்க. அந்த உறுதியான நம்பிக்கையும் இந்த எழுத்துக்காரரோட வரவும் ஒன்று சேர்ந்து உங்கள் வாழ்க்கையில் எந்த கொம்பனாலையும் அழிக்க முடியாத ஒரு மாபெரும் வெற்றியை உங்களுக்கு தேடி தரப்போகுதுங்க. உங்களை சுற்றி இத்தனை நாளாக இருந்த தடைகள் எல்லாமே சுக்குநூறாக உடைய போகுது. குடும்ப வாழ்க்கையில் இதுவரைக்கும் நீங்கள் சந்தித்த புயல் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு அமைதியான தென்றல் வீச போகிற நேரம் இதுதாங்க. கணவன் மனைவிக்குள்ளே ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிதல் இல்லாமல் சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் பெரிய சண்டை வந்திருக்கும். பிரிஞ்சு போயிடலாமான்னு கூட சில டைம் யோசிச்சிருப்பீங்க. ஆனால் அந்த என்கிற நபர் உங்கள் குடும்பத்தில் ஒரு பெரிய சமாதானத்தை கொண்டு வர போகிறாருங்க. அவர் சொல்கிற ஒரு சில வார்த்தைகள் உங்கள் மனசில் இருக்கிற பிடிவாதத்தை எல்லாம் சுக்குநூறாக உடைச்சிடுமுங்க. பிரிஞ்சு போன தம்பதிகள் கூட மறுபடியும் ஒன்று சேருவதற்கான ஒரு அற்புதமான வாய்ப்பு இனி வரக்கூடிய நாட்களில் இருக்குங்க. குழந்தை பாக்கியம் இல்லாமல் எத்தனையோ கோவில்களுக்கு படியேறி இறங்கி ஏமாந்து போனவங்களுக்கெல்லாம் ஒரு நல்ல செய்தி காத்துக்கிட்டு இருக்குதுங்க. உங்கள் வீட்டில் கூடிய சீக்கிரமே ஒரு மழலை சத்தம் கேட்க போதுங்க. அதற்கான மருத்துவ உதவியோ இல்லை சரியான வழிகாட்டுதலோ அந்த குறிப்பிட்ட நபர் மூலமாக உங்களுக்கு கிடைக்கலாமுங்க. அது மட்டும் இல்லாமல் உங்கள் பிள்ளைகளோட எதிர்காலத்தை நினச்சி ரொம்பவே பயந்துட்டு இருந்திருப்பீங்க. அவங்க படிப்பு கல்யாண வேலைன்னு எல்லாத்துலேயும் இருந்த தடைகள் முழுசாக விலகி அவங்க வாழ்க்கையில் ஒரு நல்ல நிலைமைக்கு வரப்போகிறாங்க. காதல் விஷயத்தில் கூட நிறைய பேர் ரொம்பவே அடிவிட்டுருப்பீங்க. உண்மையாக காதலிச்சும் அவங்க உங்களை புரிஞ்சுக்காமல் விட்டுட்டு போயிருக்கலாம். மனசு உடைஞ்சு போய் இனிமேல் வாழ்க்கையில் யாருமே வேண்டாம்னு ஒரு விரக்தியிலே இருந்திருப்பீங்க. ஆனால் உங்கள் வீச ஒரு வசந்தம் வீச போகுதுங்க. உண்மையான அன்புடா என்னன்னு உங்களுக்கு புரிய வைக்கிற மாதிரி ஒரு நல்ல உறவு உங்களை தேடி வரப்போகுதுங்க. ஏற்கனவே காதலிச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு வீட்டில் சம்மதம் கிடைச்சி கல்யாணம் வரைக்கும் போகிறதுக்கு அந்த பெயர் கொண்ட நபர் ஒரு பெரிய உதவியாக இருக்க போகிறாருங்க. உங்கள் கல்யாணத்தில் ஒரு பெரிய தடையாக இருந்த விஷயத்த அவர் ரொம்ப சாதாரணமாக தீர்த்து வைப்பாருங்க. அது மட்டும் இல்லாமல் சொந்த வீடு கட்டணும் இல்லை ஒரு நல்ல நிலம் வாங்கணும்னு ரொம்ப வருஷமாக நீங்கள் கண்ட கனவு இப்போ நினைவாக போகுதுங்க. அதுக்கான கடன் உதவி கிடைக்கிறதுல இருந்த பிரச்சனைகள் எல்லாம் சுமூகமாக முடிஞ்சு நீங்கள் ஆசைப்பட்ட மாதிரியே ஒரு நல்ல வீட்டை கட்ட ஆரம்பிப்பீங்க. இன்னொரு முக்கியமான விஷயத்த நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணுங்க. இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ஆன்மீகத்தில் ஈடுபாடு ரொம்பவே அதிகரிக்க போகுதுங்க. இதுவரைக்கும் சாமியை கும்பிடாதவங்க கூட ஏதோ ஒரு சக்தி நம்மளை வழி நடத்துதுன்னு நம்ப ஆரம்பிப்பீங்க. குலதெய்வ கோவிலுக்கு அடிக்கடி போயிட்டு வருவீங்க. உங்கள் முன்னோர்களோட ஆசீர்வாதம் உங்களுக்கு முழுமையாக கிடைக்க போகுதுங்க. இந்த ஆன்மீக தேடலில் தான் நீங்கள் அந்த அப்படிங்கிற நபரை சந்திக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே அதிகம்ங்க. ஒரு கோவில் திருவிழாவிலையோ இல்லை ஒரு ஆன்மீக பயணத்திலோ அவரை நீங்கள் சந்திக்கலாம். அவர் கொடுக்குற ஒரு சிறு பொருள் அல்லது அவர் சொல்கிற ஒரு வார்த்தை உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய திருப்பு முனையை ஏற்படுத்த போகுதுங்க. அதனால் இனிமேல் வர காலங்களில் யாரையும் சாதாரணமாக எடை போட்டுறாதீங்க. உங்களுக்கு உதவி செய்ய இறைவனே ஒரு மனித ரூபத்தில் வரலாமுங்க. அந்த நபர் உங்கள் வாழ்க்கையில் நுழையிற அந்த நிமிஷம் உங்கள் தலையெழுத்து மாறுற நிமிஷம்னு நீங்கள் உறுதியாக நம்பலாமுங்க. வேலை செய்கிற இடத்துல எவ்வளவு தான் நீங்கள் உண்மையாக உழைச்சாலும் உங்களுக்கு எந்த ஒரு நல்ல பேரும் கிடச்சிருக்காது. உங்களை விட கம்மியாக வேலை பார்க்குறவங்க எல்லாம் உங்களை தாண்டி மேலே போயிருப்பாங்க. அதை பார்த்துட்டு நாம் மட்டும் ஏன் இப்படி இருக்கோம்னு மனசுக்குள்ளேயே குமரி இருப்பீங்க. உங்கள் கூடவே இருந்து உங்களுக்கு குழிப்பறிக்கிற எத்தனையோ துரோகிகளை நீங்கள் சந்திச்சிருப்பீங்க. ஆனால் இனிமேல் அந்த மாதிரி எந்த ஒரு ஏமாற்றமும் உங்களுக்கு நடக்காதுங்க. உங்களுக்கான அங்கீகாரம் உங்களை தேடி வரப்போகுது. குறிப்பாக இந்த அப்படிங்கிற நபர் மூலமாக உங்கள் வேலையில் ஒரு பெரிய பதவி உயர்வோ இல்லை சம்பள உயர்வோ கிடைக்க போகுது. நீங்கள் சொந்த தொழில் செய்கிறவராக இருந்தால் இது வரைக்கும் உங்களுக்கு போட்டியாக இருந்தவங்க எல்லாம் உங்களை பார்த்து மிரண்டு போகிற அளவுக்கு உங்கள் தொழிலில் ஒரு மாபெரும் வளர்ச்சி இருக்க போகுதுங்க. உங்கள் எதிரிகள் எல்லாம் நீங்கள் வளர்றதை பார்த்து வாயடிச்சு போய் நிற்க போகிறாங்க. நீண்ட நாளாக இழுத்தடிச்சிட்டு இருந்த வழக்குகள் பற்றி கொஞ்சம் சொல்லணும். பல வருஷமாக ஒரு சொத்துக்காகவோ இல்லை வேறு ஏதோ ஒரு பிரச்சனைக்காகவோ நீதிமன்றத்தில் படி ஏறி உங்கள் செருப்பு தேஞ்சது தான் மிச்சமாக இருந்திருக்கும். நமக்கு நியாயம் கிடைக்குமா கிடைக்காதான்னு ஒரு பெரிய சந்தேகத்திலே இருந்திருப்பீங்க. ஆனால் உங்களுக்கான நியாயம் கிடைக்கிற நேரம் இதுங்க. அந்த பெயர் கொண்ட நபர் உங்கள் வழக்க முடிவுக்கு கொண்டு வரதில் ஒரு முக்கிய பங்காற்ற போகிறாருங்க. தீர்ப்பு உங்களுக்கு சாதகமாக உங்கள்
மனசுல இருந்து ஒரு பெரிய பாரம் இறங்க போகுதுங்க. அதே மாதிரி வெளிநாடு போகணும்னு ரொம்ப நாளா முயற்சி பண்ணிட்டு அதுக்கான அனுமதி கிடைக்காம தவிச்சிட்டு இருந்தவங்களுக்கு எல்லாம் அந்த தடை முழுசா நீங்க போகுதுங்க. கடல் தாண்டி போய் பணம் சம்பாதிச்சு உங்க குடும்பத்தை ஒரு நல்ல நிலைமைக்கு கொண்டு வர போறீங்க. இத்தனை நாளா உங்க மனசுக்குள்ள இருந்த ஒரு இனம் புரியாத பயம், கவலை எல்லாம் இனிமே கொஞ்சம் கொஞ்சமா மறைஞ்சு போயிடுங்க. நாளைக்கு என்ன ஆகுமோ, எப்படி குடும்பத்தை காப்பாற்ற போறோமோ அப்படிங்கிற கவலை இனி உங்களுக்கு துளி கூட வேண்டாமுங்க. ஆனா உங்களுக்கான ஒரு பாதுகாப்பான வட்டத்தை கிரகங்களே உருவாக்கி கொடுத்து வச்சிருக்குங்க. அந்த எஸ் அப்படிங்கிற நபர் ஒரு சாதாரண மனிதனா உங்க வாழ்க்கைக்குள்ள வந்தாலும் அவர் செய்ய போற காரியங்கள் எல்லாம் சாதாரணமா இருக்காது. ஒரு பெரிய அற்புதம் உங்க வாழ்க்கையில நடக்க போகுதுங்க. உங்க கண்ணுக்கு முன்னாடி இது வரைக்கும் தெரிஞ்ச இருட்டெல்லாம் விலகி ஒரு பெரிய வெளிச்சம் ஆரம்பிக்க போகுதுங்க. வரப்போற ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு ஒரு புது பிறவியா தான் இருக்க போகுதுங்க. இதனால நீங்க எதையும் நினைச்சு கவலைப்படாம, மனசை தளர விடாம சந்தோஷமா இருங்க. உங்களுக்கான நேரம் வந்துருச்சு. இந்த வாய்ப்பை சரியா பயன்படுத்திட்டு வாழ்க்கையில மிகப்பெரிய உயரத்தை தொட போறீங்க. அதிர்ஷ்டம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நீங்க மறந்து ரொம்ப வருஷம் ஆகி இருக்குங்க. தொட்டதெல்லாம் தொடங்கும்னு மற்றவங்களுக்கு வேணா நடக்கலாமுங்க. ஆனா உங்க வாழ்க்கையில தொட்டதெல்லாம் நஷ்டமா தான் முடிஞ்சிருக்கு. ஒரு சின்ன பொருள் வாங்கணும்னா கூட 100 தடவை யோசிச்சு கடையில அதை வாங்க முடியாம போன நிலைமை எல்லாம் அவங்களுக்கு நிறைய தடவை வந்திருக்குங்க. ஆனா இப்ப அந்த நிலைமை அடியோடு மாறப்போகுதுங்க. உங்க ஜாதகத்துல கிரகங்கள் எல்லாம் ரொம்ப வலுவான இடத்துல உட்கார போறதால நீங்க மண்ணா தொட்டா கூட அது பொண்ணா மாற போற நேரம் வந்துருச்சுங்க. குறிப்பா அந்த எஸ் என்கிற நபர் உங்க வாழ்க்கையில நுழைஞ்சதுக்கு அப்புறம் எதிர்பாராத விதமா ஒரு பெரிய பணம் மேல ஒரு பெரிய பணம் உங்களை தேடி வருங்க. அது உங்கள் முன்னோர்கள் சேர்த்து வச்ச, ஆனால் உங்களுக்கு இதுவரைக்கும் தெரியாத ஒரு சொத்தாக கூட இருக்கலாம். இல்லை ரொம்ப வருஷமாக வராதுன்னு நீங்கள் கைவிட்ட ஒரு பெரிய தொகையாக கூட இருக்கலாமுங்க. உங்கள் கையில் காசு பொருளை ஆரம்பித்த உடனே உங்களை சுற்றி இருக்கிற உலகமே உங்களை வேறு மாதிரி பார்க்க ஆரம்பிக்குங்க. மன உளைச்சல், தூக்கம் இல்லாத ராத்திரிகள் இதெல்லாம் உங்கள் வாழ்க்கையில் ஒரு அங்கமாகவே மாறிப்போச்சு. ராத்திரி படுத்தா பல சிந்தனைகள், பல கஷ்டங்கள் எல்லாம் ஞாபகத்துக்கு வந்து உங்களை நிம்மதியாக தூங்க விட்டுருக்காது. ஆனால் இனிமேல் அந்த பிரச்சனை உங்களுக்கு சுத்தமாக இருக்காதுங்க. ஒரு சின்ன குழந்தைய போல் ரொம்ப நிம்மதியாக எந்த ஒரு கவலையும் இல்லாம தூங்க போறீங்க. ஏன்னா உங்களுக்கான எல்லா பொறுப்புகளையும் அந்த குறிப்பிட்ட நபர் தான் தோல்ல சுமக்க போறாருங்க. உங்க மனசுக்குள்ள இருக்கிற பாரத்தை எல்லாம் இறக்கி வச்சுட்டு ஒரு புது மனசுனா உங்களை நீங்களே உணர போறீங்க. இது வரைக்கும் நீங்க மற்றவங்களுக்கு செஞ்ச உதவிகள் எல்லாமே இப்போ உங்களுக்கு புண்ணியமா மாறி உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய கவசமா இருந்து உங்களை காப்பாற்ற போகுதுங்க. உங்களை அழிக்கணும்னு நினைச்சவங்க எல்லாம் அவங்க தோண்டின குழியில அவங்களே விழ போறாங்க. இன்னொரு முக்கியமான விஷயத்த நீங்க கவனிக்கணுங்க. சமூகத்துல நீங்க செஞ்ச நல்ல காரியங்களுக்கு இது வரைக்கும் எந்த பலனும் கிடைச்சிருக்காது. யாருக்கு எவ்வளவு உதவி செஞ்சாலும் கடைசியில் உங்களை குறை சொல்கிறதுக்குனே ஒரு கூட்டம் இருந்திருக்கும். உதவி செஞ்சவங்களே உங்களை திருப்பி அடிச்சிருப்பாங்க. ஆனால் இனிமேல் நீங்கள் யாருக்கு உதவி செஞ்சீங்களோ அவங்களே உங்களுக்கு விசுவாசியாக மாற போகிறாங்க. அந்த எஸ் அப்படிங்கிற நபர் மூலமாக உங்கள் மேலே இருந்த வீண் பழிகள் எல்லாமே காற்றுல பறந்து போக போகுதுங்க. ஊருக்குள்ளே உங்களை பற்றி தப்பாக பேசினவங்க வாயெல்லாம் அடைச்சி போகிற அளவுக்கு உங்களுக்கான ஒரு பெரிய சிம்மாசனம் இப்போ தயாராக இருக்குங்க. அரசியலையோ இல்லை பொது வாழ்க்கையிலோ இருக்கிற கும்பராசிக்காரங்களுக்கு இது ஒரு பொற்காலம்னு தான் சொல்லணுங்க. மக்கள் மத்தியில் உங்களுக்கு ஒரு பெரிய செல்வாக்கு உருவாகி நீங்கள் சொல்கிற வார்த்தைக்கு ஒரு தனி மதிப்பு கிடைக்க போகுதுங்க. உங்கள் ஜாதக கட்டத்தை பொறுத்த வரைக்கும் நீ வரக்கூடிய நாட்கள் அது நடக்க போகிற மாற்றங்கள் சாதாரணமானது கிடையாதுங்க. முக்கியமாக உங்கள் கூடவே இருந்துட்டு உங்களுக்கு துரோகம் செய்கிற சொந்த பந்தங்களை நீங்கள் ரொம்ப சுலபமாக அடையாளம் காண போகிறீங்க. அவங்க இத்தனை நாளாக போட்டிருந்த முகமுடியெல்லாம் சுக்குநூறாக உடைய போகுது. இவங்களாம் நமக்கு எதிரியாக இருந்தாங்கன்னு நீங்களே ஆச்சரியப்படுற அளவுக்கு நிறைய உண்மைகள் வெளிவரப்போகுதுங்க. அந்த எஸ் அப்படிங்கிற நபர் உங்கள் கண்ணை முழுசாக திறந்து விட போகிறாரு. உங்களை சுற்றி ஒரு பாதுகாப்பான கோட்டையை அவர் அமைச்சு கொடுப்பாருங்க. இந்த நேரத்தில் நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்றே ஒன்று தாங்க. யார் என்ன சொன்னாலும் உங்கள் மனசுக்கு சரின்னு படுறதை மட்டும் தைரியமாக செய்யுங்க. மற்றவங்க பேச்சை கேட்டு எந்த ஒரு அவசர முடிவும் எடுக்காதீங்க. குறிப்பாக பணம் கொடுக்கல் வாங்கல ரொம்ப உஷாராக இருங்க. உங்களுக்கு வரப்போகிற பெரிய தொகையை பற்றி யாருக்கிட்டையும் பெருமையாக சொல்லிட்டு இருக்க வேண்டாமுங்க. உங்கள் உழைப்புக்கும் உங்கள் நேர்மைக்கும் கிடைக்க போகிற மிகப்பெரிய சன்மானம் தான் இந்த அதிர்ஷ்டம்ங்க. அதனால் இதை ரொம்ப பத்திரமா உங்கள் எதிர்காலத்துக்காக பாதுகாத்துக்கணுங்க. உங்கள் வீட்டில் இருக்கிற பெரியவங்க ஆசீர்வாதத்தை எப்பவும் முழுசாக வாங்கிக்கோங்க. அவங்க மூலமாக கூட அந்த குறிப்பிட்ட நபர் உங்களுக்கு அறிமுகமாகலாங்க. இன்னும் ஆழமாக சொல்ல போனால் உங்கள் கனவுகளில் சில விசித்திரமான ஆனால் ரொம்பவே நல்ல விஷயங்கள் நடக்க ஆரம்பிக்கும். உங்கள் குலதெய்வம் உங்கள் கனவுல வந்து சில முக்கியமான குறிப்புகளை கொடுக்கலாங்க. இல்லை இது வரைக்கும் நீங்கள் போகாத ரொம்ப பழமையான சில கோவில்களுக்கு போகக்கூடிய பாக்கியம் உங்களுக்கு தானாகவே தேடி வருங்க. அந்த மாதிரி போகிற ஆன்மீக பயணங்களில் தான் உங்கள் வாழ்க்கையை ஒட்டுமொத்தமாக மாற்ற போகிற அந்த மாபெரும் சம்பவம் நடக்க போகுதுங்க. அந்த எஸ்பெயர் கொண்ட நபர் ஒரு குருவாகவோ இல்லை ஒரு நல்ல வழிகாட்டியாகவோ உங்கள் வாழ்க்கையில் வரலாமுங்க. அவர் உங்கள் முன்னாடி வந்த உடனே உங்கள் மனசில் ஒரு இனம் புரியாத அமைதியும் ஒரு நம்பிக்கையும் உருவாகுங்க. இதுதான் அந்த நபர்னு உங்கள் உள்ளுணர்வு உங்களுக்கு ரொம்ப தெளிவாக சொல்லி கொடுக்குமுங்க. அதனால் எதையும் தேடி நீங்கள் அலைய வேண்டாமுங்க. எல்லாமே உங்களை தேடி தானாக வரப்போகிற நேரம் இதுங்க. இத்தனை நாளாக பட்ட கஷ்டத்துக்கு எல்லாம் சேர்த்து வச்சு வட்டி முதலமாக சந்தோஷத்தை அனுபவிக்க போகிறீங்க. பொறுமையாக இருங்க. நடக்கிறதெல்லாம் உங்களுக்கு நன்மைக்கேன்னு ஆழமாக நம்புங்க. உங்கள் வாழ்க்கையில் உண்மையான வசந்த காலம் தொடங்கிடுச்சுங்க. இனிமேல் எந்த சக்தியாலும் உங்களை அசைக்கவே முடியாதுங்க. இன்னைக்கு நம்ம என்ன சொல்லணும்னா, நாளைக்கு என்ன நடக்கணும் தினமும் ரொம்பவுமே ஆவலாக தேடி தேடி பார்க்குற உங்களுக்கு இனி வரக்கூடிய நாட்கள் மிகப்பெரிய வரப்பிரசாதம் தான் சொல்லணுங்க. உங்கள் சொந்த ஜாதகத்தில் ரகசிய
ரகசியம் என்ன, அதுக்குள்ளே எவ்வளவு பெரிய யோகம் ஒளிஞ்சிருக்கு அப்படிங்கிறது நீங்களே முழுசாக உணர்ந்துக்க போகிற ஒரு அற்புதமான காலகட்டம் இதுங்க. குறிப்பாக வீட்டில் இருக்கிற பெரியவங்களுக்கு ரொம்ப நாளாக இருந்த தீராத உடல் உபாதைகள் எல்லாம் இந்த நேரத்தில் மெல்ல மெல்ல குறைய ஆரம்பிக்குங்க. ஆஸ்பத்திரி செலவுக்காகவே மாதம் மாதம் ஒரு பெரிய தொகையை ஒதுக்கி வச்சு ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டு இருந்திருப்பீங்க. இனிமேல் அந்த மாதிரி எந்த ஒரு வீண் செலவும் உங்களுக்கு வரவே வராதுங்க. அந்த எஸ் அப்படிங்கிற நபர் வெறும் பண உதவி மட்டும் செய்ய போகிறதில்ல, உங்கள் குடும்பத்துக்கு ஒரு பெரிய அரணாக இருந்த எந்த கெட்ட விஷயமும் உங்களை நெருங்காமல் பார்த்துக்க போகிறாருங்க. உங்கள் பிள்ளைகளோட படிப்பு விஷயத்தில் நீங்கள் ரொம்பவே சந்தோஷப்பட போகிறீங்க. அவங்க இதுவரைக்கும் படிப்பில் கொஞ்சம் மந்தமாக இருந்தாலும் இனிமேல் அவங்க அறிவு ரொம்ப கூர்மையாக வேலை செய்ய ஆரம்பிக்குங்க. நல்ல மதிப்பெண் எடுத்து நீங்கள் பெருமைப்படுற அளவுக்கு ஒரு பெரிய சாதனையை அவங்க நிச்சயமாக செய்ய போகிறாங்க. உங்கள் முகத்தில் இருந்த பெயர், எஸ்ங்கிற முகத்தில் உங்களுக்கு இருந்த பெயர் இப்போ பல மடங்கு அசுர வளர்ச்சியாக உயரப்போகுதுங்க. நீங்கள் ஒரு சாதாரண இடத்துல உட்கார்ந்துருந்தாலும் உங்களை தேடி வந்து உதவி கேட்குற அளவுக்கு உங்கள் அந்தஸ்து மாறப்போகுது. உங்களை யாருக்கெல்லாம் பிடிக்கலையோ, யார் உங்களை ஏமாற்ற நினச்சாங்களோ அவங்கெல்லாம் இப்போ உங்களை பார்த்து மிரண்டு போக ஆரம்பிப்பாங்க. ஏன்னா உங்கள் பின்னாடி இருக்கிற அந்த எஸ் அப்படிங்கிற நபரோட முழு பலம் உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக புரிய வருங்க. இந்த காலகட்டத்தில் நீங்கள் எடுக்கிற ஒவ்வொரு முடிவும் ரொம்ப துல்லியமாக சரியாக இருக்கும். வீட்டில் ஒரு சுபகாரியம் நடக்கணும் ரொம்ப வருஷமாக காத்துட்டு இருந்தவங்களுக்கு எல்லாம் தடைகள் நீங்கி விமர்சையாக கல்யாணமோ இல்லை வேற ஏதாவது ஒரு நல்ல காரியமோ நடக்க போகுதுங்க. சொந்தக்காரங்க எல்லாம் உங்கள் வளர்ச்சியை பார்த்து பொறாமைப்படுற அளவுக்கு உங்கள் வாழ்க்கை தரம் ரொம்பவே உயர்ந்துடுங்க. முக்கியமாக நீங்கள் கவனிக்க வேண்டியது, உங்களை தேடி வரப்போகிற சின்ன சின்ன வாய்ப்புகளை கூட கொஞ்சம் கூட அலட்சியப்படுத்தாமல் சரியாக பயன்படுத்திக்கணுங்க. ஆனால் அந்த சின்ன வாய்ப்பு தான் அவங்கள ஒரு பெரிய சிம்மாசனத்தில் கொண்டு போய் உட்கார வைக்க போகிற ஒரு பெரிய திறவுகோலைங்க. நீங்கள் வாங்கின கடனை எல்லாம் திருப்பி அடைப்பதற்கான எல்லா வழியிலும் உங்களை தேடி தானாக வருங்க. பல நாள் தூக்கத்தை கெடுத்த கடன் தொல்லைகள் முழுசாக விலகி உங்கள் முகத்தில் ஒரு பெரிய நிம்மதி வரப்போகுது. பேங்க் லோன் போட்டு வீடு வாங்கணும் இல்லை வண்டி வாங்கணும்னு நினச்சவங்களுக்கு எந்த ஒரு தடையும் இல்லாமல் அந்த வேலைகளில் ரொம்ப சுலபமாக முடிஞ்சிருங்க. உங்கள் மனசுக்குள்ள ஒரு பெரிய தைரியம் பிறக்குங்க. இதுக்கு முன்னாடி 4 பேர் முன்னாடி பேசவே தயங்கின நீங்கள் இப்போ ரொம்ப கம்பீரமாக உங்கள் கருத்துக்களை முன்வைக்க போகிறீங்க. உங்கள் பேச்சை கேட்டு ஒரு பெரிய கூட்டமே உங்களுக்கு பின்னாடி வரப்போகுதுங்க. அந்த அளவுக்கு கிரகங்கள் உங்களுக்கு ஒரு பெரிய ராஜயோகத்தை அள்ளி கொடுக்க போகுது. இந்த நேரத்தில் நீங்கள் செய்ய வேண்டிய ஒரே ஒரு விஷயம், எப்போ ஒரு உறுதியான எண்ணத்தோடு இருக்கிறது மட்டும்தாங்க. உங்கள் மேலே உங்களுக்கு முழு நம்பிக்கை இருக்கணும். இதற்கெல்லாம் இருக்கிறதெல்லாம் ரொம்ப நல்லதாகவே நடக்கணும். உங்கள் மனசுக்குள்ளே ஆழமாக பதிய வச்சுக்கோங்க. உங்களை சுற்றி இருக்கிற இருளெல்லாம் முழுசாக விலகி உங்களுக்கான ஒரு புதிய அதிகாலை ரொம்ப வெளிச்சமாக பிறந்துடுச்சுங்க. இனிமேல் உங்கள் வாழ்க்கையில் வரப்போகிற ஒவ்வொரு நொடியும் நீங்கள் ரொம்பவே ரசித்து வாழ போகிறீங்க. இத்தனை வருஷமாக நீங்கள் பட்ட அவமானம் எல்லாம் இனிமேல் ஒரு பெரிய பொறுமையாக மாறப்போகுதுங்க. உங்கள் சொந்தக்காரங்க மத்தியில் நீங்கள் ஒரு ஓரமாக ஒதுங்கி நின்ன காலையெல்லாம் மலையேறிடுச்சு. இனிமேல் உங்களை தேடி வந்து எல்லாரும் ஆலோசனை கேட்க போகிறாங்க. அந்த அளவுக்கு உங்கள் அறிவு கூர்மை ரொம்பவே பிரமாதமாக வேலை செய்ய போகுதுங்க. ரொம்ப முக்கியமாக உங்கள் குலதெய்வத்தோட அருள் உங்களுக்கு முழுமையாக கிடைக்க போகிறதால உங்கள் முகத்தில் ஒரு தனி தேஜஸ் தெரிய ஆரம்பிக்குங்க. அந்த எஸ் என்கிற நபர் உங்கள் வாழ்க்கையில் சும்மா ஏதோ ஒரு வழியில் வரப்போகிறது கிடையாதுங்க. அவர் உங்களுக்காகவே இறைவனால் அனுப்பி வைக்கப்பட்ட ஒரு தூதன் தான் சொல்லணுங்க. அவர் சொல்கிற ஒவ்வொரு வார்த்தையும் உங்கள் வாழ்க்கைக்கு ரொம்ப பெரிய வழிகாட்டியாக இருக்க போகுது. இது வரைக்கும் நீங்கள் நம்பி ஏமாந்த ஆட்கள் எல்லாம் இனிமேல் உங்கள் நிழலில் கூட நெருங்க முடியாதுங்க. அந்த அளவுக்கு உங்களை சுற்றி ஒரு பெரிய பாதுகாப்பு வளையம் உருவாக போகுது. எனினும் வீடு வாங்கணும், சொந்தமாக ஒரு வீடு கட்டணும், ரொம்ப நாளாக நீங்கள் கனவு கண்ட இப்போ கண் முன்னாடி நனவாக போகுதுங்க. அதுக்காக நீங்கள் இதுவரைக்கும் பட்ட கஷ்டம் எல்லாம் போதுங்க. இனிமேல் அந்த காரியங்கள் எல்லாம் ரொம்ப சுலபமாக எந்த ஒரு தடையும் இல்லாமல் நடக்க போகுதுங்க. யாரோ ஒருத்தர் பண்ண தப்புக்காக நீங்கள் பழி சுமந்து ரொம்பவே மனசு உடைஞ்சு போயிருப்பீங்க. ஆனால் அந்த வீண் பழி எல்லாம் காற்றுல பறந்து உங்கள் மேலே தப்பு இல்லைன்னு உலகத்துக்கே தெரிய வரப்போகுதுங்க. குறிப்பாக வேலை செய்கிற இடத்துல உங்களுக்கு இருந்த மேலதிகாரோட தொல்லை முழுசாக விலகி உங்களுக்கான அங்கீகாரம் முழுமையாக கிடைக்க போகுது. நீங்கள் சொந்தமாக ஏதாவது தொழில் தொடங்கணும்னு நினச்சிருந்தா அதுக்கான மூலதனமும் அந்த எஸ்பெயர் கொண்ட நபர் மூலமாக உங்களுக்கு கிடைக்கலாமுங்க. இல்லைன்னா அவர் உங்களுக்கு ஒரு சிறந்த வழிகாட்டியாக இருந்து உங்கள் தொழிலை எப்படி வளர்க்கணும்னு ரொம்ப தெளிவாக சொல்லி கொடுப்பாருங்க. இவங்க குடும்பத்தில் இதுவரைக்கும் இருந்த குழப்பங்கள் எல்லாம் தீர்ந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் ரொம்ப விட்டு கொடுத்து சந்தோஷமாக வாழ போகிறீங்க. கணவன் மனைவிக்குள்ள இருந்த கசப்புணர்வுகள் எல்லாம் அடியோடு மாறி ஒரு புதிய காதல் மலர போகுதுங்க. ரொம்ப வருஷமாக குழந்தை இல்லையேன்னு எங்கினவங்களுக்கு வீட்டில் ஒரு மழலை சத்தம் கேட்குற போகிற நேரம் வந்துருச்சுங்க. உங்கள் பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை நினச்சி நீங்கள் ரொம்பவே பயந்து போயிருப்பீங்க. ஆனால் அவங்க படிப்புலையும் சரி அவங்க வேலையிலையும் சரி ஒரு பெரிய சாதனையை செஞ்சு உங்கள் தலை நிமிர வைக்க போகிறாங்க. நீங்கள் செஞ்ச தான தர்மங்கள் எல்லாம் இப்போ புண்ணியமாக மாறி உங்கள் குடும்பத்தை ஒரு பெரிய ஆபத்திலிருந்து காப்பாற்ற போகுதுங்க. அதனால் இனிமேல் நடக்கிறதெல்லாம் நல்லதாகவே நடக்கணும். உங்கள் மனசுக்குள்ளே ரொம்ப ஆழமாக நம்புங்க. அந்த நம்பிக்கை தான் உங்களுக்கான பெரிய வெற்றிங்க. மனசை சோர்வடைய விடாமல் எப்போ சுறுசுறுப்பாக இருங்க. உங்களுக்கான பொற்காலம் தொடங்கிடுச்சுங்க. கும்பராசி சொந்தங்களுக்கு சனி பகவான் இதுவரைக்கும் கொடுத்த கஷ்டங்கள் எல்லாமே ஒரு பெரிய பாடத்தை கற்றுக் கொடுக்கறது தானே நீங்கள் கூடிய சீக்கிரமே உணர்ந்துக்க போகிறீங்க. சனியோட தாக்கத்தால் எது நடந்தாலும் அது உங்களை முடக்கி போடலை, உங்களை பட்டக்கிட்ட ஒரு வைரமாக மாற்றி இருக்குதுங்க. இனி வரக்கூடிய நாட்களில் அந்த எஸ்ங்கிற நபர் உங்கள் வாழ்க்கையில் கொண்டு வர போகிற மாற்றங்கள் உங்கள் தலையெழுத்தையே தங்கத்தில் எழுத போகுது. ரொம்ப நாளாக ஒரு விஷயத்துக்காக எங்கி தவிச்சு போயிருப்பீங்க. அது பணமாக இருக்கலாம், இல்லை நிம்மதியான ஒரு உறவாக இருக்கலாம். அது எல்லாமே உங்களுக்கு முழுசாக கிடைக்க போகுது. உங்களை வேண்டாம்னு ஒதுக்கி வச்சுவாங்க முன்னாடியே நீங்கள் ரொம்ப கம்பீரமாக வளம் வர போகிறீங்க. இது வரைக்கும் நீங்கள் பட்ட அவமானங்கள் எல்லாமே இனிமேல் ஒரு பெரிய ராஜயோகமாக மாறி உங்கள் வீட்டு கதவை தட்ட போகுது. அந்த அதிர்ஷ்டத்தை வரவேற்க நீங்கள் முழு மனசோட தயாராக இருங்க.
உங்கள் மனசில் எப்பவுமே ஒரு பெரிய பயம் இருந்துகிட்டே இருக்கும். நம்ம செய்கிற வேலை சரியாக வருமா, நம்மளை நம்பி இருக்கிற குடும்பத்தை எப்படி காப்பாற்ற போகிறோம்னு ஏகப்பட்ட கவலைகள் உங்களை நிம்மதியாக தூங்க விடாமல் செஞ்சுருக்கும். ஆனால் இனிமேல் அந்த கவலைக்கு உங்கள் வாழ்க்கையில் இடமே கிடையாதுங்க. உங்களுக்கான வெற்றி பாதையை அந்த எஸ்பெயர் கொண்ட நபர் ரொம்ப தெளிவாக காட்ட போகிறாரு. அவர் உங்கள் வாழ்க்கையில் நுழையிற அந்த நிமிஷம் உங்கள் கஷ்டங்கள் எல்லாம் பனி போல் விலகி போகுங்க. தொழில் செய்கிறவங்களுக்கு இதுவரைக்கும் இருந்த முட்டுக்கட்டைகள் எல்லாம் உடஞ்சி நீங்கள் கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத அளவுக்கு ஒரு பெரிய லாபம் உங்களை தேடி வரப்போகுதுங்க. உங்களுக்கு கீழே வேலை பார்க்குறவங்க கூட உங்களை மதிக்காமல் உதாசனப்படுத்தி இருக்கலாம். ஆனால் இனிமேல் உங்கள் பேச்சை கேட்டு நடக்கிற அளவுக்கு உங்களுக்கான ஒரு அதிகாரமும் அந்தஸ்தும் தானாகவே உங்களை தேடி வரப்போகுதுங்க. இதுக்கு முழு காரணம் உங்களுக்கு உங்கள் உண்மையான உழைப்புக்கும் உங்களுக்கு கிடைக்க போகிற அந்த மாபெரும் இறையருள் தாங்க. உடல் ஆரோக்கியத்தை பற்றி கண்டிப்பாக சொல்லியே ஆகணுங்க. பல நாளாக ஏதோ ஒரு உடல் உபாதை உங்களை வாட்டி எடுத்திருக்கும். பல மருத்துவமனைகள் ஏறி இறங்கி உங்கள் பணம் எல்லாம் தனியாக செலவாக இருக்கும். இனிமேல் உங்கள் ஆரோக்கியத்தில் ஒரு பெரிய அதிசயம் நடக்க போகுதுங்க. அந்த எஸ் அப்படிங்கிற நபர் மூலிமா உங்களுக்கு சரியான ஒரு மருத்துவ ஆலோசனையோ இல்லை ஒரு சிறந்த வைத்தியமோ கிடச்சி நீங்கள் பழையபடி ரொம்ப சுறுசுறுப்பாக மாற போகிறீங்க. உங்கள் முகத்தை உங்கள் குடும்பத்தில் ஒரு பெரிய அமைதி நிலவ போகுதுங்க. உங்களுக்கான ஒரு தனி அடையாளம் கிடைக்க போகுதுங்க. நீங்கள் வீட்லேயே ஏதாவது ஒரு தொழில் செய்யணும்னு ஆசைப்பட்டிருந்தா அதுக்கு உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களே முழு ஆதரவு தரப்போகிறாங்க. உங்கள் திறமையை வெளிக்கொண்டு வர்றதுக்கு அந்த எஸ் அப்படிங்கிற நபர் ஒரு பெரிய இனியாக இருக்க போகிறாரு. உங்கள் மனசுக்குள்ளே இருக்கிற பாரம் எல்லாம் இறங்கி முகத்தில் ஒரு நிரந்தரமான சந்தோஷம் குடிகொள்ள போகுதுங்க. உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் வரப்போகிற ஒவ்வொரு நாளும் ஒரு திருவிழா மாதிரி ரொம்ப சிறப்பாக மாறப்போகுது. இத்தனை நாளாக உங்கள் மனசில் இருந்த இருட்டு முழுசாக விலகிடுச்சுன்னு நான் சொல்லிட்டேன். ஆனால் இது வெறும் ஆறுதலுக்கான வார்த்தை கிடையாதுங்க. உங்களுக்குள்ள ஒரு புது சக்தி பிறக்கிறது நீங்களே இனிமேல் ஒவ்வொரு நாளும் ஆச்சரியமாக பார்க்க போகிறீங்க. இது வரைக்கும் ஒரு சின்ன பிரச்சனை வந்தால் கூட ரொம்ப பயந்து போய் முடங்கி உட்காந்துருவீங்க. ஆனால் இனிமேல் இவ்வளோ பெரிய மலை மாதிரி ஒரு தடை வந்தாலும் அதை அசால்ட்டாக தூக்கி எறிஞ்சிட்டு போயிட்டே இருப்பீங்க. உங்கள் குலதெய்வம் உங்கள் கூடவே இருந்து ஒவ்வொரு அடியிலையும் உங்களை வழி நடத்துகிற ரொம்ப ஆழமாக உணர்வீங்க. எஸ் அப்படிங்கிற நபர் மூலமாக உங்களுக்கு கிடைக்க போகிற அந்த ஒரு நல்ல செய்தி உங்கள் சிந்தனையை முற்றிலுமாக மாற்றி அமைக்க போகுது. இதுக்கு முன்னாடி எதெல்லாம் உங்களுக்கு சாத்தியமே உன்னால முடியாதுன்னு மற்றவங்க முகத்துக்கு நேராக சொன்னாங்களோ அதெல்லாம் செஞ்சு காட்டி எல்லாரையும் வாய்ப்பிழக்க வைக்க போறீங்க. உங்க தன்னம்பிக்கை பல மடங்கு உயரப்போகுதுங்க. கும்பராசியில பிறந்த இளைஞர்களும் சரி மாணவர்களும் சரி இது ஒரு பொற்காலம்னு தான் உறுதியாக சொல்லணும். படிப்புல ஒரு ஆர்வம் இல்லாமல் ரொம்பவே கவனச்சிதறலோடு இருந்த காலம் எல்லாம் அடியோடு மாறி உங்கள் மூளை ரொம்ப சுறுசுறுப்பாக வேலை செய்ய ஆரம்பிக்குங்க. அரசாங்க வேலைக்காகவோ இல்லை வெளிநாட்டில் ஒரு பெரிய கம்பெனியில் வேலைகளுக்காகவோ ரொம்ப வருஷமாக காத்துட்டு இருந்தவங்களுக்கு அந்த எஸ்பெயர் கொண்ட நபர் மூலமாக ஒரு பெரிய அதிர்ஷ்ட கதவு திறக்க போகுதுங்க. உங்களை விடவே திறமை கம்மியாக இருக்கிறவங்க எல்லாம் முன்னுக்கு போயிட்டாங்களேன்னு நீங்கள் ரகசியமாக விட்ட கண்ணீருக்கெல்லாம் இப்போ ஒரு பெரிய பலன் கிடைக்க போகுதுங்க. போட்டித் தேர்வுகளில் கலந்துக்கிறவங்களுக்கு ரொம்ப எளிதாக வெற்றி கிடைக்க போகுது. நீங்கள் தொட்ட காரியம் எல்லாம் இனிமேல் தொடங்க போகுது. உங்கள் உண்மையான திறமைக்கு ஏற்ற முழுமையான அங்கீகாரமும் மரியாதையும் உங்களை தேடி வரப்போகுது. ஏன்னா இவ்வளவு பெரிய அதிர்ஷ்டமும் வசதி வாய்ப்புகளும் உங்களை தேடி வரும்போது நீங்கள் ரொம்பவே கவனமாக இருக்க வேண்டிய ஒரு விஷயம் இருக்குது. காசு பணம் வந்த உடனே ஒரு சின்ன கர்வம் கூட உங்கள் மனசுக்குள்ளே வந்துடக்கூடாது. இத்தனை வருஷமாக நீங்கள் பட்ட கஷ்டத்தை சந்தித்த அவமானங்களை எப்பவும் மனசில் வச்சுக்கோங்க. ஏன்னா சனி பகவான் உங்களை இவ்வளவு தூரம் சோதிச்சதே உங்கள் மனசு எந்த அளவுக்கு பக்குவப்பட்டிருக்குன்னு பார்க்குறதுக்கு தாங்க. அந்த எஸ் என்கிற நபர் உங்களுக்கு செய்ய போகிற மிகப்பெரிய உதவிக்கு நீங்கள் எப்பவுமே நன்றியோடு இருக்கணும். உங்களால் முடிஞ்ச அளவுக்கு கஷ்டப்படுற மற்றவங்களுக்கு உதவி செய்ய பழகுங்க. அப்படி நீங்கள் செய்கிற ஒவ்வொரு சிறு உதவியும் உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய மன அளவு புண்ணியமாக சேர்ந்து உங்களை இன்னும் பல பெரிய உயரங்களுக்கு கொண்டு போக போகுதுங்க. எந்த சூழ்நிலையும் உங்கள் நேர்மையை மட்டும் விட்டு கொடுக்காம இருந்தீங்கன்னா உங்கள் தலைமுறைக்கு எந்த குறையும் வராமல் கிரகங்கள் போல காப்பாற்றுங்க. வாழ்க்கையில் இனிமேல் எந்த ஒரு குறையும் இருக்காதுன்னு நான் திரும்ப திரும்ப சொல்கிறதுக்கு ஒரு முக்கியமான காரணம் இருக்குதுங்க. உங்கள் ஜாதகத்தில் இப்போ பித்ரு தோஷமோ இல்லை வேற எந்த ஒரு பூர்வ புண்ணிய சாபமாக இருந்தாலும் அதுக்கெல்லாம் முழுசாக நீங்கள் போகிற ஒரு அற்புதமான காலம் இதுங்க. குலதெய்வத்தோட அருள் மட்டும் இல்லாமல் உங்கள் முன்னோர்களோட முழு ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைக்க போகுது. அதனால தான் அந்த எஸ் அப்படிங்கிற நபர் உங்கள் வாழ்க்கையில் ஒரு சாதாரண மனிதராக வராமல் ஒரு தெய்வ தூதராக வரப்போகிறாருன்னு ஆணித்தரமாக சொல்கிறேங்க. பல வீடுகளில் கணவன் மனைவிக்குள்ளே எந்த ஒரு பெரிய பிரச்சனையும் இருக்காது. ஆனால் சொந்தக்காரங்க போடுற சின்ன சின்ன குழப்பத்தால் பெரிய சண்டை வந்து குடும்பத்தோட நிம்மதியே போயிருக்குங்க. இனிமேல் அந்த மாதிரி வெளியாட்கள் யாரும் உங்கள் குடும்பத்தில் தலையிடவே கூடாது, முடியாதுங்க. உங்களை சுற்றி ஒரு பெரிய இரும்பு கோட்டை மாதிரி ஒரு பாதுகாப்பாக அந்த குறிப்பிட்ட நபர் அமைச்சு கொடுக்க போகிறாருங்க. உங்கள் குழந்தைக முகத்தில் இருக்கிற சந்தோஷத்தை பார்த்து உங்கள் நெஞ்சு ரொம்பவே பூரிச்சு போக போகுதுங்க. உங்களை நம்பி வந்தவங்களுக்கு நீங்கள் ஒரு பெரிய ஆலமரமாக நின்று நிழல் கொடுக்க போகிறீங்க. இது வரைக்கும் நீங்கள் வாங்கின அடி எல்லாமே உங்களை ஒரு நல்ல தலைவனாக உருவாக்குறது தான் இருக்குதுங்க. நீங்களே உங்களை நினச்சி ரொம்ப பெருமையாக நினைக்க போகிறீங்க. கும்பராசிக்காரர்களான நீங்கள் ரொம்பவே நல்லவங்க. எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் மற்றவங்களுக்கு உதவி செய்கிற மனசு உங்களுக்கு மட்டும்தான் இருக்குங்க. அதனால தான் இறைவன் உங்களை இவ்வளவு தூரம் சோதிச்சாலும் கடைசியில் ஒரு பெரிய பரிசு உங்கள் கையில் கொடுக்க போகிறாருங்க. உங்கள் வாழ்க்கையில் எந்த ஒரு இருட்டுக்கும் இடமே இல்லைங்க. அந்த எஸ் அப்படிங்கிற நபர் மூலமாக நீங்கள் அடைய போகிற வெற்றியை பார்த்து இந்த உலகமே ஆச்சரியப்பட போகுதுங்க. உங்கள் கண்ணில் இருந்து இனிமேல் வரது எல்லாமே ஆனந்த கண்ணீராக மட்டும்தான் இருக்குங்க. சனீஸ்வர பகவானோட முழு அருளும் உங்கள் குலதெய்வத்தோட ஆசீர்வாதம் எப்போ உங்கள் கூடவே ஒரு நிழல் மாதிரி அரணாக இருக்குங்க.
உங்கள் மனசில் இருக்கிற அத்தனை நியாயமான ஆசைகளும் அடுத்தடுத்து நிறைவேற போகுது. உங்களை சுற்றி எப்பவும் ஒரு சந்தோஷமான சூழ்நிலை மட்டும்தான் நிலவ போகுதுங்க. எந்த ஒரு தீய சக்தியும் உங்களை நெருங்கவே முடியாத அந்த அளவுக்கு ஒரு பெரிய பாதுகாப்பை கிரகங்கள் உங்களுக்கு கொடுத்துருச்சுங்க. அதனால் பழசையெல்லாம் அப்படியே தூக்கி போட்டுட்டு ஒரு புது மனுஷனாக உங்கள் வாழ்க்கையை ரொம்ப உற்சாகமாக ஆரம்பிப்பீங்க. உங்கள் குடும்பத்தோட நோய் நொடி இல்லாமல் நீண்ட ஆயுளோட சகல செல்வமும் பெற்று ரொம்ப சிறப்பாக வாழ போகிறீங்க. நல்லதே நினைப்போம்ங்க, நல்லதே நடக்குங்க. இது வரைக்கும் நீங்கள் பட்ட கஷ்டத்துக்கு எல்லாம் ஒரு மாபெரும் விடிவு காலம் பிறந்துருச்சுன்னு நீங்கள் முழுசாக நம்புங்க. உங்கள் வாழ்க்கை ரொம்ப பிரகாசமாக ஜொலிக்க போகுதுங்க. வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம்.